ஹலோ மக்களே, 4th எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல வந்து தேர்ட் கிங்க பாக்கிறதுக்காண்டி கோகுவையும் சுப்ரீம் கையும் கூட்டு போய்கிட்டு இருக்கான். கூட்டிட்டு இருந்தவனோட ஷிப்பை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். அதை பார்த்துட்டு கோகு மிரண்டான், என்னடா இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணே தெரியல, அவங்களே நடந்து போக ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் லாக் பண்ணி தான்டா வந்திருந்தேன், அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். போற உள்ள ஏதாச்சும் வெஹிக்கிளை கண்டுபிடிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனால பறக்க முடியும்ல, வேணா நம்ம பறந்து போமோன்னு சொல்லி கேட்கறான். ரொம்ப தூரமா நம்மளால நடக்கவே முடியாது, பறக்கவும் முடியாது, ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி கிடையாது, சீக்கிரம் முடிஞ்சிருன்னு சொல்றான். சடனா கோகு மேல பறந்து பார்க்க, ஆனா காத்து வந்து ரொம்ப ஹெவியா இருக்கனால நீ சொன்னது கரெக்ட் தான், எனர்ஜி பேருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதனால கொஞ்சம் தூரம் நடந்து போவோம்னு சொல்லிட்டு 3 பேருமே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. போய்கிட்டே இருக்காங்க. சடனா ஒரு டெட் எண்ட் வருது. என்னடா டெட் எண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கோகு கெடுக்கிட்டு இருக்கான். இடத்துல நம்ம பறந்து தான் போகணும்னு சொல்லிட்டு 3 பேருமே பறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. வல்ல எங்கனாலும் பறந்து போலாம்ல, அது ஈஸி தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்மள்ட்ட தான் பிளைன் இருக்குல்ல, அப்பனா அதுக்கு பறந்து போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சி ஆஃப் டார்க்னஸ் டா, கீழே விழுந்தோம்னா நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோகுவை பார்த்து கீழே இருந்து என்னமோ ஒன்று பாஞ்சு வருது, ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கோகுவை அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் கோகு மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். உடனே சுப்ரீம் கை சொல்றாரு, கோகு உன்னோட மூவ் வந்து நல்லா ஷார்ப்பா இல்ல, ஏன்னா அந்த ஏர் வந்து நல்லா தெளிவா இல்லாம இருக்கு, அதனால நீ பாத்துருன்னு சொல்லிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். கார்டை மட்டும் டவுன் பண்ணக்கூடாது அப்படிதானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பக்கத்துல அண்ணல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். மான்ஸ்டர் அடிக்கு வேற லெவலா பிளாக் பண்ணிட்டு ஒரு அடி அடிக்கான். அடிச்சடியில செதறிடுச்சு. திரும்பி டார்க் பிளேஸ்க்கே அனுப்பிட்டான். அனுப்பிச்சுன்னு கோகு மிரண்டான், நீனும் சாதாரண ஆள் இல்லடா, நீ வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ சுப்ரீம் கோட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து போனோடனே எப்ப போல அவனுக்கு வசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பசிக்குன்னு சொல்றான் கோகு. இங்க ஏதாச்சும் ஃபுட் இருந்தா நான் சாப்பிடட்டுமான்னு கேட்கான். நம்ம அடுத்த டவுன்ல தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் போய்கிட்டே இருக்காங்க. எவனோ ஆள் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கான் கோகு. சொல்லி முடிச்சு அடுத்தது ஒரு பெரிய மான்ஸ்டரே வந்து அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் கோகு பிளாக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். பாடி ஹெவியா தான்டா இருக்கு, இருந்தாலும் நான் யாரும் காட்டப்போறேன்னு சொல்லிட்டு நடுல வந்து ஜெயிண்ட் மான்ஸ்டரே அடிச்சு நொறுக்குதான். இந்த மான்ஸ்டர் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கீயை நான் சென்ஸ் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். கீனா என்னன்னு சொல்லிட்டு குளோரியா கேட்டுக்கிட்டு இருக்கான். கீனா அது ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க போய்கிட்டே இருக்கிறதுல ஒரு டவுன் வந்துருச்சு. இங்க நம்ம சாப்பிடலாம்னு சொல்றான். சொன்னோன்னு கோகு என்ஜாய் பண்றான். ஒரு சாப்பாடு கடை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பசிக்குன்னு சொல்லிட்டு உட்கார்தான். பார்த்தா ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு பொண்ணு வருது. உங்களை வெயிட் பண்ணது வச்சு நீ மன்னிச்சிருங்க, இந்தாங்க டீயை குடிங்கன்னு சொல்றாவா. உள்ள வித்தியாசமான சாப்பாடா கொடுக்கா, எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுதாம. என்னன்னு சொல்லி கேட்கறாம, இது ஹனி ஜூஸ் குடிச்சு பாருங்க சூப்பரா இருக்குன்னு சொல்றாவா. அதை குடிச்சு பாக்குறான். குடிச்சு பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கான். நல்லா நியூட்ரிஷன் ஆனது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. அவன் வாயே கசக்க ஆரம்பிச்சிருச்சு. குளோரியா நம்ம வண்டி கண்டுபிடிக்கலன்னு சொன்னி, அது எங்க போய் கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கை கேட்டுக்கிட்டு இருக்காரு. குளோரியா ஸ்ட்ரெயிட்டா வந்து வண்டியை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை வீட்டுக்காரரை கூப்பிடுதா, உடனே அவர் வாராரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்கள்ட்ட பிளைன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குளோரியோ நாங்க ஒரு பிளைனை தேடுறோம்னு சொல்றான். சடனா அவர் யோசிக்காரு. காது இருக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே அவங்களுக்கு பிளைன் வேணுமான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கத்துறா. ஹை சீடு தான் இருக்கு, ஆனா அதுக்கு 8000 ரூபாய்னு சொல்றான். அவன் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும்னு சொல்லிட்டு குளோரியா கேட்கான். அப்பவும் காது கேட்கல. ஒன்னு ஒய்ஃப் கத்துறா. 120 கிலோமீட்டர் போகும்டா, 120 கிலோமீட்டருக்கு 8000 ரொம்ப பிரைசியா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நான் வேற இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு பொறுமையா பேசுறான். 5000 தரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அவரு. பார்த்தா அவரு காதெல்லாம் கேட்காம இல்ல, நல்லா தான் கேக்கு. இங்க திரும்பி கோகு தான் காட்டுறாங்க. அங்க நிறைய சீட்ஸா இருக்கு, எல்லாமே பார்க்க பூச்சி மாதிரி இருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறான். எல்லாமே பக்ஸான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உன்ன கடையில ஒரு பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு அவ வாரா. இது எல்லாமே ஒரு மெடிக்கல் பக்னு சொல்றா. வச்சிருக்கிறது ரிவைவ் பக்னு சொல்றா. எனர்ஜி போச்சுன்னா திரும்பி ரிவைவ் பண்ணி கொடுக்குன்னு சொல்றா. அடே சென்சோ பீன் மாதிரியான்னு சொல்லிட்டு கோகு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொன்னும் டிஃபரெண்டா இருக்கு. இது எல்லாமே மெடிக்கல் பக்னு சொல்றா. ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னத போக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் கலரை காட்டுறா. இது எனக்கு வாங்கி குடிக்கான்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். அடே மெடி பக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்மளால விற்காம வச்சிருந்தோம், இருந்தாலும் தாரன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. பார்த்தாங்க இருக்க எல்லாத்தையும் கோகு வாங்கி வச்சிருக்கான். கடைக்காரர் அவங்கள அப்படி கூட்டு போறாங்க. வாங்க ஸ்கை ஸ்கீட காட்டுறான்னு சொல்றாரு அவரு. ஸ்கை சீடிங் போர்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு ராத்திரி நீங்க வேற எவ்வளவு பண்ண போறீங்க, ஸ்கை ஸ்கீல வந்து போட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு அவரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு கோகு முடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்க 2 பேரும் வானத்துல பறக்க வைக்க போறேன், இது வேற லெவலா இருக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பொண்ணு எதை இழுத்துட்டு வரா, அதான் ஸ்கை சீட் போலுக்கு. ஸ்கை சீடு வந்து ஒரு ஃபைண்ட் ஃபிளவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு எங்க பறக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அந்த டைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனை காமிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே டைரக்ஷனை மாத்தி காட்டுறாங்க. எல்லாரும் தயாராயிட்டீங்களா, உங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க, நீ மன்னிச்சிருங்க, உங்க டெஸ்டினி நோக்கி நீங்க போக போறீங்க, சீக்கிரம் வந்து இதுல உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றான். பார்த்தா அதுல வந்து உட்காருதாங்க. என்னடா எப்படிடா போகும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கோகு. நல்ல டைட்டா மட்டும் பிடிச்சுக்கோங்க, நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல ரிமூவ் பண்ண போறேன்னு சொல்றான். 4 3 2 1 சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி விடுதான். ஜெட் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஏதோ கேஸ் மாதிரி இருக்கு. இல்ல டைட்டா பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு குளோரியா சொல்லிக்கிட்டு இருக்கான். வானத்துல பறக்காங்க. சடனா அது நார்மல் ஆயிருச்சு. போறதுக்கே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. குளோரியோ இதை எப்படி நீ டிரைவ் பண்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நான் ஒன்னும் டிரைவ்லாம் பண்ணல, அந்த சீட்ஸ்ல கொஞ்சம் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்கும், அது பறக்கிற வரைக்கும் பறக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது கீழே விழுந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சுப்ரீம் காய் கேட்கிறாரு. அது கிராஷ் ஆகுறதுக்குள்ள நம்ம தான் இறங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சி ஆஃப் டார்க்னஸ் வந்துருச்சு, கீழே உள்ள போது எல்லாரும் தயாரா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சுத்திக்கிட்டே போகுது. அது
வெளியே வாங்க பறந்து போகணும்னு சொல்லிட்டு பறக்க சொல்றான். பார்த்தா மாசா பறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்க அவங்க. அந்த ஸ்கை சீட் வந்து 120 கிலோமீட்டர் தான் போகும். அவ்வளவுதான் போச்சு. அதுக்கு மேல அவங்க வானத்துல இன்னும் பறந்துகிட்டு இருக்காங்க. அப்பாடா ரொம்ப தூரம் வந்தாச்சுப்பான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். பாதி நாள் நடைய நம்ம இதுல குறைச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனர்ஜி போச்சுன்னா சொல்லுங்க. ரிவை சீடு ஸ்டாமினா சீடு ஏகப்பட்ட இருக்கு. இதை நம்ம சாப்பிட்டு மாஸ் காட்டலாம்னு சொல்றாங்க கோகு. அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. போய்கிட்டே இருக்காங்க. பிக்கல்ல சொன்னாரு இங்க டிராகன் பால் இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இருக்கான்னு சொல்லிட்டு கோகு கேக்குறான். அவனும் ஆமான்னு சொல்றான். இருக்கதான் ஒரிஜினல் டிராகன் பால் சொல்லிக்கிட்டு இருக்கான். பால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். டிராகன் பால கண்டுபிடிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு முழிக்கான். கண்டுபிடிக்கலாம் வேண்டாம், எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியும் சொல்றாரு அவரு. தெரியுமான்னு சொல்லிட்டு கோகு முழிக்கான். ஆமா, தேர்ட் டிமான் வேர்ல்ட்ல அது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு டிமான் வேர்ல்ட்லயும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் லொகேஷன் இருக்கு. அங்கதான் அதை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டமகாமிஸ் வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். நீங்க டமகாமிஸ் அடிச்சுட்டு தான் அந்த பாலை எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். ஆமா, ஆனா அது அவ்வளவு ஈஸியா கிடையாது. டமகாமிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு கோகு என்ஜாய் பண்றான். அடிச்சு நொறுக்குனா மட்டும் அந்த பாலை எடுக்க முடியும் சொல்றான் குளோரியோ. ஆனா நம்ம 3 இடத்துல போய் டிராகன் பாலை போய் கலெக்ட் பண்ணணும் அப்படிதானு சொல்லிட்டு கேக்குறாரு. அவனும் ஆமான்னு சொல்றான். அப்பனா வா, இங்க 3 இருக்குல்ல, இத போய் நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு கோகு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கேதர் பண்ணுவோம்னு சொல்றான். எல்லாம் முடியாது, யாரால இது வரைக்கும் 3 கேதர் பண்ணி அந்த விஷயத்தை கேட்டது கிடையாது சொல்றான். வேணா நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் கோகு. நம்மளே டெண்டே காப்பா தான் வந்திருக்கோம், அந்த வேலையை முதல்ல பாப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. வராப் சமா நம்மளை இறக்கி விட்டார்ல, அங்க இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவு தூரமானு சொல்லிட்டு முழிக்கிறான் கோகு. நம்ம கூட டிராகன் பால் எடுத்தோம்னா டெண்டையும் காப்பாத்திரலாம், நம்மளும் வளர்ந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதுக்குள்ள அவனுக்கு டெண்டையை கொண்டுட்டானுங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க அதை எடுத்துட்டு டெண்டை இங்கிறது காப்பாத்திட்டு எர்த் டிராகன் பாலை யூஸ் பண்ணி நார்மல் ஆகலாம்னு சொல்லிட்டு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் கோகு. ஆனா குளோரியா அப்படியே அவரே பாத்துக்கிட்டு இருக்கான். போய்கிட்டே வந்து அடுத்த டவுனையும் பாக்குறான். எனக்கு இன்னும் பசிக்கு அடுத்த ஊர்லயும் சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போய்கிட்டே இருக்காங்க. தண்ணியை பாக்குறான். இந்த தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த தண்ணி நம்ம குடிக்கலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கா கேக்குறாரு. குடிச்சா பிரச்சனை இல்ல நினைக்கன்னு தான் சொல்லிட்டு குளோரியா பார்த்து ஒரு மீன் எட்டி பாக்குது. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிராஸ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஊர் மக்கள் எல்லாமே ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. போய்கிட்டு இருக்க நேரத்துல சடனா ஒளிஞ்சு நிக்கான் குளோரியோ. இவனுங்களான்னு சொல்லிட்டு பாக்குறான். யார் இதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கா கேக்குறாரு. இங்க உள்ள மிலிட்டரி போலீஸ்னு சொல்றான். குயிந்திக்கு வைக்கிறாங்க. பார்த்த அந்த ஊர் மக்களுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், டீமன் கிங் டபரா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப அங்க லீடரா இருக்குது கோமா தான்டா. இனிமேல் சுப்ரீம் டீமன் கிங் இங்க கிங் கோமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இனிமேல் வந்து நீங்க 3 காயின் வந்து தங்க காயின் கொடுத்தே தீரணும்னு சொல்றான். என்னது 3 கோல்டு காயின்னு சொல்லிட்டு மிரளுதாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு. யாரு 3 கோல்டு காயின் தரலையோ, ஒரு கோல்டு காயினுக்கு 3 வருஷத்தை எடுத்துக்கிடுவோம். 3 கோல்டு காயின் தரனா உங்களுக்கு 9 வருஷத்தை உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு கோல்டு காயினுக்கு ஒவ்வொரு வெள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்க நேரத்துல ஒருத்தங்க இருந்து ஓடுதான். ஓடுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாடா, உங்களுக்கு தான் மேஜிக் காலர் போட்டு விடுதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஒரு போட்டு போடுறான். ஒருத்தனை கழுத்தை கட்டி இழுக்கான். அது தப்பிச்சு போக நினைச்சீங்கன்னா கழுத்தை இறுக்கி கொன்றுவோண்டா. உங்க கழுத்தை அந்த காலர் கிடக்க பத்தியா, இதை வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த போலீஸ். ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் காயெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாம் எல்லாருமே வந்து காயினை சேர்த்து போட ஆரம்பிச்சாங்க. அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறத போடுதான். போட்டோன்னு அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்றாங்க. இவன் 2 தண்டா போட்டிருக்கான். இவனை அரெஸ்ட் பண்ணி மிச்சம் 3 வருஷத்துக்கு எல்லாத்தையும் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னே தெரியல. சடனா உடம்புல இருந்து எனர்ஜி உரிய ஆரம்பிச்சிட்டாங்க. உறிஞ்சிட்டு அவனை அனுப்பி விடுறாங்க. அவனுங்களை அடிச்சு நொறுக்க போறேன்னு சொல்லிட்டு கோகு. எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் குளோரியோ. அடுத்த வாட்டி தாரன்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நான் வந்து 9 வருஷத்துல வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்றான். பார்த்தா ஒவ்வொரு காயினுக்கும் அவனோட 3 வருஷத்தை அவனோட இருந்து எடுக்கிறாங்க. உடனே ஒருத்தன் அடிச்சு நொறுக்குதான். கோகு டென்ஷன் ஆகி வெளியே வரான். அதுக்குள்ள பார்த்தா இன்னொரு சத்தம் வருது. மாஸ்க் போட்டு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி யாரோ இருக்கிறாங்க. யார் நீன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வசாபி ஹேண்ட்மேட் பாம், இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இந்த பொண்ணு வீசுறா. என்னன்னு தெரியல, ஒரு பாம்பை போடுதா. ஆனா அது வெடிச்சு புகஞ்சிருச்சு. ஒண்ணுமே ஆகல. அவன் நம்மள்ட்ட ஆட்டம் கட்டுறாடா. அவளை பிடிச்சி தூங்குன்னு சொல்லிட்டு துரத்திட்டு வராங்க. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறா. மக்களை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு அவன் வந்து மாட்டிக்கிட்டா. ஒருத்தர் லாக் பண்ணி அடிச்சு நொறுக்கலான்னு போறான். அதுக்குள்ள கோகு டென்ஷன் ஆயிட்டான். நம்ம இறங்கி நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். இடத்த விட்டு போடான்னு சொல்லிட்டு மாசா வந்து நின்னுட்டு இருக்கான் கோகு. யாரா நீ பொடியான்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. கோகு நொறுக்கி எரிய ஆரம்பிச்சிட்டான். நம்மளு கூட்டெல்லாம் இந்த மாதிரி ஆள்லாம் வரலாமா, எல்லாத்தையும் வெளுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அட்டாக் அப்படியே பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் கோகு. நிம்போஸை யூஸ் பண்ணி நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அட்டனா பாஞ்சு வந்து ஒருத்தன் ஒரு குத்துறான். குத்துல செதறிட்டான். எல்லாத்தையும் ரிட்டர்ன்ல விட்டு அடிச்சு நொறுக்குதான். செடியில ஒருத்த மிஞ்சல எல்லாமே வாங்கிட்டாங்க. ஊர் மக்களே மிரண்டுட்டாங்க. டேய், நீ யாருடா பொடியான்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உடனே சுப்ரீம் பா இங்க கூப்பிடுறாரு. வாடா கோகு போலான்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு பக்கம் ஓடி வந்துட்டாங்க. ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நீங்க பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றான் குளோரியோ. நான்லாம் பண்ணல, அவங்க பண்ண விஷயம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. அதுக்குள்ள வந்து இன்னொரு சத்தம் வருது. டேய், யார்டா நீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு வந்தாலும் அவதான் வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. மாஸ்க கழட்டா. ரொம்ப பொடிசா அழகா நின்னுக்கிட்டு இருக்கா. அவனுங்களை பாத்துக்கிட்டே இருக்கா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.